ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌன் ரைஸ், அது கூட ஒரு மசாலா மஷ்ரூம் ஃப்ரை. இந்த காம்பினேஷனே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான காம்பினேஷன். ஏன்னா இதில் நல்ல ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதேமாதிரி குளுக்கோஸ் லெவல்ஸை ஸ்டெபிளைஸ்டாக கீப் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு டிஷ்ஷுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரௌன் ரைஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம். சரி, இந்த ரெண்டு டிஷ்ஷுமே எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ப்ரௌன் ரைஸ் எப்படி குக் பண்ணணுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சும்மா கிராம்பு 3, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பட்டை ஒரு துண்டு, அதுக்கப்புறம் பிரியாணி இலையும் ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்துடலாம். இந்த ஃப்ளேவரில் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் குக் பண்ணும்போது பிளாண்டாக இருக்காது, நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ப்ரௌன் ரைஸாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸை சேர்த்துட்டு அப்புறம் ப்ரௌன் ரைஸ் குக் பண்ணுறோம். நைட்டே ஊற வச்சுருங்க ரைஸை. ப்ரௌன் ரைஸ் ஒரு 6 to 8 hours ஆகுது சோக் பண்ணியிருக்கணும். அந்த ரைஸை இப்போ சேர்த்துடலாம். இந்த ரைஸ் குக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20 to 30 minutes ஆகும். ஏன்னா ப்ரௌன் ரைஸ் ஃபுல் கிரெயின் ஃபார்மில் இருக்கும். அது குக் ஆகிறதுக்கு ஒயிட் ரைஸை விட ரொம்ப அதிகமாக டைம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சோக் பண்ணி வச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் குக்கரில் குக் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணலாம். இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி. ஏன்னா இதில் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற ஸ்டார்ச்சையும் நீங்கள் எடுத்துருவீங்க. இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு 30 minutesக்கு அப்புறம் அதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் ரைஸை மட்டும் எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சூவி, அதாவது கொஞ்சம் மெல்லும் போது பார்த்திங்கன்னா நிறைய நேரம் சூ பண்ணுற மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தி, ஃபைபர் ரிச் கண்டென்ட். இப்போ மஷ்ரூம் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கிடுங்க ஆனியன்ஸை. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்குங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எப்படின்னா ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 to 4 பூண்டு பல் ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு இதுவும் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் ஒரு 1 minute வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதுதான் மெயின் ஃப்ளேவர். அதனால் 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், அதுவும் ஓகே தான். பட் இந்த மசாலா டைப் ஃப்ரைக்கு கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நான் சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகும். 1, 2வது அதிகமாக ஸ்மெல் வராது. சில பேருக்கு இந்த மஷ்ரூமுடைய ஸ்மெல் பிடிக்காது, அதுக்காக. அப்புறம் 1 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 minutesங்க நல்லா குக் பண்ணலாம். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சால்ட்டு தேவையான அளவுக்கு தூவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கும். திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த ரெசிபிக்கு. திருப்பி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோன்னா மஷ்ரூம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். ஒரு 1 minute to 2 minutes எக்ஸ்ட்ரா ஓப்பனில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் வந்துடுங்க. அவ்வளோதாங்க, மஷ்ரூம் மசாலா ஃப்ரை ரெடி. ப்ரௌன் ரைஸ் நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கனால நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இல்லைனா ப்ரௌன் ரைஸ் பார்த்திங்கன்னா நிறைய தடவை குக் பண்ணும்போது கொஞ்சம் பிளாண்டாக வரும். அதுக்காக தான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி இலைலாம் போட்டு குக் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு பிளாண்ட்னஸ் தெரியாது. அதுக்கு மேலே கொஞ்சமாக மசாலா ஃப்ரை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நல்ல டயட் ஃப்ரெண்ட்லி ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபி. பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Happy cooking.